ஆயிடுச்சே. இப்படியே தின்ட்டு போனால் எங்கே நம்ம வெயிட் குறைக்கிறது? நாளையிலேருந்து நம்ம ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணுறோம். வெறும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இது மட்டும் சாப்பிட்டு இந்த கண்ணம் உடம்பு எல்லாத்தையும் நம்ம குறைக்கிறோம். ஓகே, டயட் இருக்கும் மறந்துடாத. அபி இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பன் பட்டர் ஜாம்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, பிஜி நாயுடுவில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். சூப்பராக இருந்துச்சு, உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச நேந்திரம் பழம், சிப்ஸு, மிக்சரு எல்லாம் இருக்குது. சாப்பிடு, ஓகேவா? உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தேன். நான் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும் போதெல்லாம் எதுவுமே வாங்கி தராதீங்க. நான் எப்போ டயட் இருக்கணும்னு நினச்சேன், அப்போ தான் இந்த பன் பட்டர் ஜாம் இதெல்லாம் வாங்கி தருவீங்களா? அம்மா, பன் பட்டர் ஜாம்லாம் எவ்வளோ கேலரிஸ் தெரியுமா? சாப்பிட்டா வெயிட் போட்டுருவேம்மா. நானே டயட் இருக்கணும்னு இன்றைக்கி தான் முடிவு பண்ணியிருக்கேன். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும் முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, ஏமா அப்படி பண்ணுறீங்க? என்னது, நீ டயட் இருக்க போறியா? சும்மா காமெடி பண்ணாதடி. போய் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை சாப்பிடு. எப்போ பாரு வாரத்துக்கு ஒரு தடவை டயட் இருக்கேங்கிற. ஆனால் எங்கே நீ டயட் இருக்கா? எல்லாம் நல்லா தின்னுட்டு தான் இருக்க. போய் வேலையை பாரு, காமெடி பண்ணாம. நான் டயட் இருக்கிறது உங்களுக்கு காமெடி பண்ணுறேன்னு அர்த்தமா? என்னை பார்த்தா உங்களுக்கு காமெடியாக இருக்கா? ஆனாலும் பிஜி நாயுடுவோட பன் பட்டர் ஜாம் சூப்பராக இருக்கும். சரி, நம்ம நாளையிலேருந்து டயட்டை பார்க்கலாம். இன்றைக்கி இதை சாப்பிடுவோம், ஓகேவா? இதுதான் முக்கியம். இன்றைக்கி இது சாப்பிடுவோம், நாளையிலேருந்து டயட்டை ஃபாலோ பண்ணுறோம். இன்னைக்காவது என் டயட்டுக்கு எந்த சோதனையும் வராமல் காப்பாற்று. இன்னைக்காவது நான் டயட் இருக்கணும். வெறும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இன்னைக்காவது டயட் இருக்கணும். எந்த சோதனையும் வராமல் காப்பாற்றுப்பா. பிள்ளையாரப்பா காப்பாற்றுப்பா. என்ன, நம்ம வீட்டில் என்னைக்கும் இல்லாத நல்ல வாசனையாக இன்னைக்கு அடிக்குதே. நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க? ஒருவேளை மீன் குழம்பா இருக்குமோ? என்ன பண்ணுறீங்க? ஏதோ நல்ல வாடை வருது நம்ம வீட்டில். அதுவாடி, இங்கே பார்த்தியா, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு என்ன வேணும்னு கேட்டார். நான் தான் உனக்கு மீன் பிடிக்குமேன்னு சொல்லிட்டு மீன் எடுத்துகிட்டு வர சொன்னேன். என்ன சாப்பிடு. நல்லா வச்சுருக்கேன் இன்னைக்கு. வாடையே நல்லா கம்மன்னு இருக்கு. நல்லா சாப்பிடு, சரியா? நம்பா அம்மா, நான் எத்தனை நாளாக மீன் எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். இன்னைக்கு சஷ்டி அது இதுன்னு சொல்லி எல்லாம் கழிச்சு விட்டுருவீங்க. ஏமா, நான் டயட் இருக்கும் போதும் உங்களுக்கு மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைலாம் வைக்கணும்னு தோணுமாம்மா? நீ சாப்பிடாட்டி போ, நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். ஒன்னையார் இப்போ போய் டயட் இருக்க சொன்னால் நாங்கள் சொன்னோம்மா? நீ இப்போ டயட் இருன்னு சொல்லிட்டு சாப்பிடாட்டி போ. எனக்கு மீன் குழம்பு மிச்சம். என்னது, மீன் குழம்பு மிச்சமா? ஐயோ, பார்க்க வேற நல்லா இருக்கே, நாக்கெல்லாம் ஊடுதே. சரி, நாளையிலேருந்து டயட் இருப்போம். இன்னைக்கு சாப்பிடுவோம். மீன் குழம்பு தானே, நாளையிலேருந்து டயட் இருக்கிறோம். இன்னைக்கு மீன் குழம்பு ஒரு பிடிக்கிறோம். 2 நாளாக நம்ம வந்துட்டு டயட் இருக்கவே இல்லை, சரியா? நாளையில இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம டயட் இருந்தே ஆகணும். நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்றோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம். அதை மட்டும் சாப்பிட்டு கண்டிப்பாக நம்ம டயட் இருக்கோம், ஓகேவா? என்ன ஃபோன் வருது, இவன் எதுக்கு பண்ணுறா? ஹலோ, சொல்லுடி. நாளைக்கு நீ ஃப்ரீயா? நான் ட்ரீட் வைக்கலான்னு இருக்கேன். என்னது ட்ரீட்டுடி, வேலை கிடச்சதுக்கு. என்னது ட்ரீட்டா? ஆமாம், என்ன யோசிக்கிற? இல்லை, நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கேன். டயட்டில் இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் கேட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கேன். எல்லாரும் வராங்களா? ஆமாம் வராங்க. சரி, எங்கே? தலப்பாக்கட்டு இல்லை அஞ்சப்பர் போகலான்னு இருக்கோம். என்னது, தலப்பாக்கட்டு? அப்படி இல்லைன்னா அஞ்சப்பர் இல்லையா? ஆமாம், நீ டயட்னா பாரு, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம். இல்லை, எல்லாரும் போகும்போதே நம்மளும் போயிட்டு வந்துடலாம். நம்ம தனியாக கேட்டால், நான் தான் அன்றைக்கே சொன்னேன், இல்லை திருப்பிலாம் உனக்கு ட்ரீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா. பிரியாணி, அதுவும் தலப்பாக்கட்டு, அஞ்சப்பர்னு சொல்கிறான். சரி, ஒரு நாள் டயட்டாக விடுவோம். ஹலோ, சரி நான் வரேன். இல்லைடி, டயட்டு இல்லை, பரவாயில்ல. இல்லை, என்னால் டயட் இல்லை, பரவாயில்ல, வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கோ. இல்லை வரேன்னு சொல்கிறேன், நான் விடுவேன். சரி, ஓகே, பாய். நம்ம சும்மா இருந்தாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க போல. நம்மளை வாயை கட்டவே விட மாட்டேங்கிறாங்களே. இப்படியே தின்னுட்டு போனால் எங்கிட்ட நம்ம டயட் இருக்கு. சரி, நாளைக்கு ஒரு நாள் பிரியாணி தின்னுட்டு டயட்டை கண்டினியூ பண்ணலாம். ஹாய் டி, எப்படி இருக்க? ரஃபா, வா நல்லா இருக்கே. நீ எப்படி இருக்க? என்ன இது கையில்?
ரம்ஜான்ல அதான் உனக்கு பிரியாணி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தா வாங்கிக்கோ, நீ தானே எப்பயுமே கேட்ப பிரியாணி பிரியாணின்னு சொல்லிட்டு. உனக்காண்டி எங்கள் அம்மா 2 டிஃபன் பாக்ஸில் அடிச்சு பிரியாணி கொடுத்து விட்டுருக்காங்க. நல்லா சாப்பிடுங்களா? பிரியாணியா? நீ எனக்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக இருக்க? 10 வருஷமும் ஃப்ரெண்டாக இருக்க. ஒரு வருஷமாவது பிரியாணி கொடுத்துருக்கியா? இந்த வருஷம் நான் டயட் இருக்கேன், இந்த வருஷம்னு பார்த்து தான் பிரியாணி கொண்டு வருவியா? ஏமா இப்படி? சரி, உனக்கு வேணாம்னா விட, டயட்டில் இருக்கியா? நான் திருப்பி எடுத்துகிட்டு போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணாம்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திருப்பி எடுத்துகிட்டு போயிடுறேன். நீ டயட்டை கண்டினியூ பண்ணு, ஓகேவா? இரு 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 இரு, என்ன பிரியாணி இது? மட்டன் பிரியாணிடி. மட்டன் பிரியாணியா? கொடு. எனக்கு எவ்வளோ ஆசையாக நீ கொண்டு வந்திருக்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் டயட்லலாம் பரவாயில்ல, நான் நாளையிலேருந்து இருந்துக்கிறேன். இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டுக்குவேன்ல? தாண்டி நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாய். அப்பாடி, பாய் வீட்டு பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம், நாளையிலேருந்து டயட்டில் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாடி வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேடி. எங்கள் அக்கா பொண்ணுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு கெடா வெட்டு. நாளைக்கு நீ வந்துடுறியா மறக்காம? கெடா வெட்டா? என்னடி யோசிக்கிற? நீ தான் சிக்கன் மட்டன்லாம் நல்லா சாப்பிடுவேல்ல, அதுக்காண்டி தான் கூப்பிட்டேன். ஏய், உனக்கு விஷயமே தெரியாதா? அவள் டயட்ல இருக்கா, அவளை போயிட்டு நீ வந்துட்டு கெடா வெட்டுக்கு கூப்பிட்டு இருக்க. அவள் அதெல்லாம் வரமாட்டா, அவள் அதெல்லாம் சாப்பிட மாட்டா. டயட்ல இருக்கியா? சரி, ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வந்து பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டயட்லலாம் இல்லை. நான் இனிமேல் டயட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நான் வரேன், பிரச்சனை இல்லை, நாளைக்கு நான் வரேன். வந்து என்னை கோச்சிக்குவாங்க, அதனால வந்துட்டு நான் வரேன், ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோச்சிக்க மாட்டாங்க. நீ உன் டயட்டை பாரு, நான் அக்கா கிட்ட பேசிக்கிறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஓகேவா? பாய் பாய். இருங்க, நான் தான் வரேன்னு சொல்கிறேன்ல. ஸோ இவங்ககிட்ட டயட்டுன்னு முதல்ல சொல்லியிருக்கவே கூடாது, அது ரொம்ப தப்பு. இவங்ககிட்ட டயட்டுன்னு சொல்லிட்டு நான் படாத பாடு இருக்கே. தேவைதான், எனக்கு தேவைதான்.